வாங்குற ஐடியாவில் இருக்கிற ஒருத்தங்க இந்த வீட்டை பார்த்தாங்கன்னா வீட்டை அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டை கட்டி இருக்கிறாங்களா, செதுக்கி இருக்கிறாங்க. வீட்டோட இன்டோக்செக்டிவ் ஒர்க்கெல்லாம் வேற லெவலில் இருக்கு. முக்கியமான ஹைலைட்டே வீட்டோட பிளானிங் தான். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்கு. கிச்சன்லாம் இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு டைனிங் இருக்குங்க. வீட்டில் 3 பெட்ரூம், எல்லாமே 10க்கு 16 அளவில் மாஸ்டர் பெட்ரூம். எல்லாத்துக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10 6க்கு 7 அளவில் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூமில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட இருக்கு. இது போக வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ், ஃப்ரண்ட் சைடில் சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டிக்கு தனியாக ஒரு ரூமு, அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம்னு கொடுத்து வீட்டை வேற லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்து இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK வீடாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் வந்து பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, டெயில் ஒர்க்கு, அது போக ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்கு, ஃப்ரண்ட் பால்கனி, கிளாஸ் ஒர்க்கு, லைட் ஒர்க்குன்னு கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் சின்னதாக ஒரு கார்டன் செட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட் வந்து உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. MS ஸ்டீல் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா 16க்கு 18 அளவில் பார்க்கிங் ஏரியா. 2 கார் நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கலாம். இல்லை ஒரு பெரிய கார் நிறுத்திட்டு அது போக 2 வீலர்ஸ் நிறைய நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஜனமொழியில் போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸான செராமிக் டைல்ஸு. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. அப்போ நிறைய ஸ்பாட் லைட்டு, ஃபோக்கஸ்டு லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல EB மீட்டருக்கான ஸ்பேஸு, போர் சுவிட்ச் எல்லாமே இருக்குது. ரைட் சைட்லேயும் பெரிய ஒரு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரைட் மட்டும் இல்லை, வீட்டோட பேக் சைடில் லெஃப்ட் சைடில் எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த செட்பேக் ஸ்பேஸில் தனியாக ஒரு யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 5 அளவில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு யூட்டிலிட்டி ரூம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இந்தியன் ஸ்டைலில் 4க்கு 5 அளவில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், ஃப்ளோரிங் வால்க்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் சூப்பரான டிசைனில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. நிலவை சுற்றியுமே வந்து உட்லேயே வந்து பெரிய பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறக்கு டோர் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தோம்னா 16க்கு 16 அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸான லிவிங் ஏரியாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி செம்மையாக கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான கிளாஸான ஃபினிஷிங்கில் வீடு ஃபுல்லாமே வெட்டிஃபைட் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. லிவிங் ஏரியாவுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துருது. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸோட, ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸோட, சோபேசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸஸோட டிவி யூனிட்டை சுற்றியுமே பேனலிங் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளூட்டட் பேனல் மாதிரியான டிசைனில் இந்த வால் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த டிவி நெட்டுக்கு அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரியான தனியாக ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னா CNC கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரி செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து நமக்கு லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குங்க. அது போக இந்த ஸ்பேஸ்லேயே வந்து நமக்கு ஸ்டார்கேஸுக்கு கீழே நீங்கள் இன்வெர்டர்லாம் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இது போக கிச்சன் கம் டைனிங் பெட்ரூம் இருக்குது. நம்ம கிச்சன் கம் டைனிங் முதல்ல பார்க்கலாங்க. கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான பேனலிங் ஒர்க் இங்கேயும் இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா முதல்ல ஒரு டைனிங் ஸ்பேஸ்க்கு என்டர் ஆவீங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டு, ஸ்டோரேஜுக்கான யூனிட்டு, கிளாஸ் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு பெரிய மர ஜன்னல் இருக்குது. நம்ம கிச்சனில் சமைச்சதை அப்படியே இந்த இடத்துல வச்சு சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து கவுண்டர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூ ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. இந்த கவுண்டருக்கு மேலே வந்து இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்டு, பேனலிங் ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட சேர்ந்து இதோட மொத்தம் வந்து 11க்கு 16ங்க. நல்லா பெரிய டைனிங் கம் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே யாராச்சும் என்டர் ஆகிறாங்க, பார்க்கிங் ஏரியா கிட்ட நிற்கிறாங்கன்னா இங்கிருந்து அவங்கள நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் ஏன்னா ஃபினிஷிங்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனில் வாலுக்கும் வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்க்கும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமா. பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்திலேயே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. நமக்கு லாஃப்ட் கபோர்ட் இருக்குது, வால் ஷெல்ஃப் மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது போக வார்ட்ரோப் ஸ்பேஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
5க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ், இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைல் ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சிருக்காங்க. நிறைய சென்ட்ரல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. நம்ம மேலே இருக்கக்கூடிய பாத்ரூமில் சொல்கிறேன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிவிங் ஏரியாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்டார்கேஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து கிரானைட் ஒர்க்கு, டெயில் ஒர்க்கு, ஹேண்டில்ஸ்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து இந்த ஏரியாவோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ பிளான் பண்ணி சீலிங்கில் ஹேங்கிங் லைட்டோட ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்த அந்த ஃபார்மல் லிவிங் ஏரியாவோட அளவுலேயே மேலே ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 16க்கு 16 அளவில் இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. மல்டிமீடியா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு ஒரு பெரிய ஸ்டடி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம குழந்தைங்களாம் வந்து பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல உட்காந்து படிச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. புக் ஷெல்ஃப் மாதிரிலாம் பிளான் பண்ணி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி தான் டைல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். கீழே நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. டிட்டோவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்தது போக இங்கே வந்து தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸ் ஒர்க்கோட, அதாவது மிரர் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 10ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் ஃப்ளஷ்ஷு, ஷவர் யூனிட்டு, வால் மிக்சரு, அது போக ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டு, கீசருக்கான ப்ரொவிஷனு, டவல் ராடு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டரும் கொடுத்துருக்குறாங்க. அது போக சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த பெட்ரூம் இருக்குது. அதுவுமே ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்குறாங்க. நான் கீழே சொன்னது தான், இந்த வீட்டில் வந்து வாட்டர் ஸ்பேஸ்லாம் வந்து இனிமேல் தான் பண்ணுவாங்க. கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் வீட்டிலேருந்து மூவ் ஆகி வரும்போதும் வீட்டில் பீரோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் வாட்டர் ஸ்பேஸ்லாம் எதுவும் பண்ணலை. நீங்கள் வச்சது போக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 6க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்தரலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு சூப்பரான பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு கவர்டு பால்கனி தான். பர்குலோ டிசைன் மாதிரி எம்எஸ்டியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. கவர்டு பால்கனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஓப்பன் பால்கனி மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு உடன் லுக்கில் இருக்க மாதிரியான டெயில் ஒர்க்கு, ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ் ஒர்க்கு, கிரில் ஒர்க் எல்லாமே பண்ணி வால் ஃபுல்லாமே டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பூச்செடிகள்லாம் தொங்க விட்டும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பகலில் பார்க்குறத விட ஸ்பாட் லைட்ஸோட நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்குங்க. நைட்டில் நான் ஆல்ரெடி பார்த்தனால சொல்கிறேன். வீட்டுக்கு மேலே வந்து நமக்கு வாட்டர் டேங்க் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்வொர்க்ஸோடலாம் சேர்ந்து 83 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி 40 அடி ரோடு இருக்குது. வீட்டுக்கு வர வழியும் 40 அடி ரோடு. மெயின் ரோட்லேருந்து ஈஸி ரீச்சபிள் டிஸ்டன்ஸ், அதாவது NH ரோட்லேருந்து ஈஸி ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள்.